உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். மீனம் ராசியில் ஜனனமானவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஜூன் 29 வக்ர நிலை அடைகிறாங்க. நவம்பர் 15 வரைக்கும் வக்ர நிலையில் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மீன ராசியில் நீங்கள் ஜனனமானாவே மிகுந்த யோகத்தையும் நன்மைகளையும் மிகுந்த தெய்வ ஆற்றலையும் தெய்வ சக்தியையும் பெற்ற நீங்கள் இந்த பூமிக்கு முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் கண்டிப்பாக இந்த பூமிக்கு வந்ததனால் இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் முழுக்க முழுக்க 90 விழுக்காடு இறைவனுடைய அருளாற்றலும் தெய்வ சக்தி பெற்றவருமாக திகழக்கூடியவர்கள். அதாவது நீங்கள் குருவினுடைய ஆதிக்கத்தில் ஜனனமாயிருக்கிறீங்க. இப்போ ஒரு வீட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபகாரியம் நடக்கணுன்னாக்கா குரு பலன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இப்போ ஒரு வீட்டில் வாழை மரம் கட்டணும், மங்கள ஓசை கேட்கணும், அங்கே சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னாக்கா இந்த குருவுடைய பலன் இல்லாமல் நடக்காது. அதே போன்று இந்த பூமியில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு அவருடைய பாக்கியம் இல்லாமல் யாருக்கும் குழந்தை பாக்கியம் உயிர்கள் ஜனனமாவது கிடையாது. ஆகையினால அப்பேற்பட்ட குருவினுடைய ஆதிக்கத்தில் ஜனனமான நீங்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆசிரியர்களாகவும் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாகவும் ஆலய பணி புரியவர்களாகவும் அது மட்டும் அல்லாமல் அரசாங்க பதவி வகிப்பவர்களாகவும் அது மட்டும் அல்லாமல் ஆடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களாகவும், அதாவது இந்த ஆர்பிஐ என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த இந்த நிதித்துறையை நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க. அதாவது இந்த குருவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் தான் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுறாங்க நிறைய. இப்படி இவங்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி ஒரு அற்புதமான ராசியில் நீங்கள் ஜனனமாயிருக்கிறீங்க. மீனம் ராசி என்பது குருவினுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய ஒரு சக்தி பெற்ற ஒரு ராசி. சக்தி பெற்ற இறைவனுடைய ஆதிக்கத்தில் ஜனனமாயிருக்கிறீங்க. ஆகையினால அதுக்கு நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசியில் நம்ம ஜனனமாயிருக்கமே, இந்த பகவான் நமக்கு இந்த மீன ராசியில் நம்மளை படைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போ நாம் இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு என்ன நடக்கும் இந்த மீன ராசிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சனி பகவான் வக்ர நிலை அடைகிறாங்க. இதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, உங்களுடைய ராசியில் தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ராகு பகவான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் ராகு இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, காரியுடன் ஜென்மம் தன்னில் ராகு கேது சனி வந்தால் வீரியமாய் ஒவ்வொன்றும் நினைத்திட்டால் விதிவசத்தால் அநேக பொருள் சேர்ந்த நஷ்டம். அப்போ நம்மளுக்கு பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுகின்றது. ஒரு உண்மையான ஜோதிடம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தேனும் பாழும் ஊற்றியது போல் உங்களுக்கு சொல்லிவிட்டால் நன்மைகள் நடைபெற்று விடாது. ஆகையினால் எந்த காலகட்டத்தில் நாம் கவனமாக இருக்கணும், எந்த காலகட்டத்தில் கவனம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஜோதிடம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால சில உண்மையான நிகழ்வுகளையும் நாம் உங்களுக்கு சொல்லித்தானே ஆக வேண்டும். ஆகையினால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ராகு பகவான் நமக்கு ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்மராம் காரியுடன் ஜென்மந்தன்னில் ராகு கேது சனி வந்தால் வீரியமாய் ஒவ்வொன்று நினைத்திட்டால் விதிவசத்தால் அநேக பொருள் சேர்ந்த நஷ்டம். பாரிநிலை அணிவிப்பாய் பந்துசன கூட்டமெல்லாம் பகையாய் போகும். ஜாதகருக்கு நிலைத்து மலைத்து ஏங்கி ஏங்கி பலன் சொல் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுகின்றது. துர்க்கைக்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஏழரை சனி ஜென்மராகு இது எல்லாமே நமக்கு குரு கொஞ்சம் 3ஆம் இடத்துல இருக்குது. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு மீடியமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த காலகட்டங்கள் உங்களை பயமுறுத்துவதாக நான் சொல்லலை. கவனத்தோடையும் எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்க எதுலேயுமே நம்ம வெற்றி அடையலாம், வென்று விடலாம். அதாவது கவனக்குறைவாக நாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு உண்மையான ஒரு ஜோதிடத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நாம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில் பள்ளம் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த பள்ளத்தில் போய் விழுந்தோன்னாக்கா நம்ம உள்ளே போயிடுவோம். மறுபடியும் ஏந்திரிச்சு வர்றது சிரமம். இது ஓரமாக போயிட்டோன்னா அந்த பள்ளத்தை கடந்து போயிடலாம்ல. அதே போன்று தானே இந்த ஜோதிடமும். இந்த ஜோதிடத்தில் நமக்கு நல்ல நேரம் இருக்கா, கெட்ட நேரம் இருக்கா, நமக்கு செய்யக்கூடிய காலங்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஜோதிடத்தை இறைவன் வகுத்திருக்கிறாங்க ஞானிகளால். ஆகையினால என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நமக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடம் வாங்கி போடலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்க வேணாம். அதாவது
வாகனங்கள் வந்து நமக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பழுதுகள் ஏற்படலாம், பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீடு வந்து புதுப்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வீடு புதுப்பிக்கலாம். அதே மாரி வாகனம் வீடு வாங்க வேண்டும் என்று இருப்பவர்கள் வீடு வாங்கலாம். அதே மாரி இடம் வாங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இடம் வாங்கலாம். திருமணத்துக்காக வெயிட்டிங்கில இருக்கவங்க கண்டிப்பாக திருமணம் வந்து நீங்க மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணத்தில வந்து சுபகாரிய செலவுகள் செய்யுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இல்லத்தில ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னாக்க, நீங்க இந்த காலகட்டத்தில அந்த சுபகாரியங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்க, அந்த சுப விரய செலவா நமக்கு இதில வந்து அடிபட்டு போயிடும். ஆகையினால இந்த காலகட்டத்தில நீங்க வந்து சுப விரய செலவுகள செய்யுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, மாணவர்கள் கல்வியில வந்து கொஞ்சம் கவனக்குறைவோட க இருக்கக்கூடாது. கவனத்தோட நீங்க படிங்க. உங்களுக்கு வந்து கல்வி நல்ல முறையில வரும். சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதனால், கல்வி வந்து கொஞ்சம் உங்களுக்கு மத்தியமமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம, தேவையில்லாத பிரச்சனைகள்ல வந்து ஈடுபட வேணாம். வாகனங்கள்ல செல்வது மிகுந்த கவனத்தோடு சென்று வாங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு இந்த 7 சனி, ஜென்மராகு, குரு 3ஆம் இடத்தில் இருப்பது, இது எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். பலவீனமான ஒரு காலமாக இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். கண்டிப்பாக இதை நாம் கடந்து வந்தோமேயானால், கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி. அதாவது பார்த்தீங்கன்னாக்க, ஒரே மாதிரி எப்பயுமே இருந்தது இல்லைல்ல. இரவு, பகல், இன்பம், துன்பம், கசப்பு, இனிப்பு. இப்படி நெறையா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்சம் நாம் செல்லக்கூடிய பாதை பள்ளம், மேடு இருப்பதனால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு செல்லணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். இது என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு, முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தேவதையினுடைய வழிபாடு. இதெல்லாம் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம விடுபட்டு நல்லதே நடக்கும் நமக்கு. நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இது எல்லாம் வந்து எளிதாக நாம் வென்று விடலாம். ஆகையினால வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த ஜூலை மாதமும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அல்ல. நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இது திகழ்கின்றது. ஆகையினால இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.